தமிழில் 14 மணி நேரம் அடங்கிய கம்ப்ளீட் அட்வான்ஸ்டு டேலி பிரைம் ஜிஎஸ்டி ஆஃப்லைன் ஆன்லைன் வீடியோஸ் உங்களுக்கு 16 GB பென் டிரைவில் ரூபாய் 1300க்கு கிடைக்கிறது. டெமோ வீடியோவை ப்ளூமிங் டியூட்டோரியல்ஸ் யூடியூப் சேனலில் காணலாம். குரூப் அண்ட் லெட்ஜர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அக்கௌண்டிங் டேர்ம்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அசெட்ஸ் அப்படின்னு வருது. அசெட்ஸ் அப்படின்றது ஒரு பொருளாகவும் இருக்கலாம், பணமாகவும் இருக்கலாம். ஸோ கம்பெனிக்குரிய பிலாங்கிங்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு லைபிலிட்டிஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட். ஓகே, அன்பெய்டு அமௌண்ட், அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ், அதே மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதை என்ன பண்ணணும், நம்ம திருப்பி கொடுக்கணும் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா லைபிலிட்டிஸில் வரும். ஓகே, தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அப்படின்றது நம்ம கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டை தான் என்னன்னு சொல்லுவோம்னா கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இன்கம். ஸோ கம்பெனிக்கு வரக்கூடிய இன்கம்ஸ் என்னென்ன, அதே மாதிரி கம்பெனிக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் என்னென்ன அப்படின்றது ரிலேட்டடாக தான் இந்த குரூப் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகுது. நெக்ஸ்ட் குரூப்ஸ். டோட்டல் குரூப்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 28 இருக்குது. ஸோ குரூப்ஸ் வந்து ரெண்டாக டிவைட் ஆகுது, ப்ரைமரி குரூப்ஸ், சப் குரூப்ஸ். ஓகே, ஸோ ப்ரைமரி குரூப்ஸில் டோட்டல் 15, சப் குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா 13. ஸோ டோட்டல் குரூப்ஸ் 28. ஓகே, ஸோ அட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரைமரி குரூப்ஸ். கேபிட்டல் அப்படின்றது கம்பெனிக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இண்டிவிஜுவல் பர்சன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை நம்ம கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். அதை நம்ம சுஹாஸ் கேபிட்டல் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே, சப்போஸ் அவங்க ஷேர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ட்ராயிங் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ண ஓனர் தன்னுடைய பர்சனல் யூஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து ஒரு சர்டன் அமௌண்ட்டை எடுத்தாங்க அப்படின்னா அது கம்பெனிக்கு ஒரு லாஸஸ். ஸோ அதையும் என்னன்னு சொல்கிறோம்னா ட்ராயிங். இது எந்த கேட்டகரி குரூப்பில் வரும்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் வரும். ஓகே, லோன் லயபிலிட்டிஸ், சிம்பிள் டேர்ம் கடன். ஸோ கடன் வேண்டி பே பண்ணாமல் இருக்கிற பெண்டிங் அமௌண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா லோன் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்ம லோன் வந்து பேங்க்ட இருந்தும் வேண்டலாம், அதே மாதிரி ஒரு பார்ட்டிகிட்ட இருந்தும் நம்ம லோன் வேண்டலாம். ஸோ அந்த லோன் அமௌண்ட்டை நம்ம பே பண்ணாமல் பெண்டிங் வச்சுருந்தோம் அப்படின்னா எந்த குரூப்பில் ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லோன் லயபிலிட்டிஸில் ஆட் ஆகும். கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்றது நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட். ஓகே, கொடுக்காம பெண்டிங் இருக்கிற அமௌண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லோன் லைபிலிட்டிஸ் வந்து இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கரண்ட் லைபிலிட்டிஸ். லோன் நம்ம வேண்டி பே பண்ணாமல் இருக்கிற பெண்டிங் அமௌண்ட்டை தான் நம்ம லோன் லைபிலிட்டின்னு சொல்லுவோம். கரண்ட் லைபிலிட்டிஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயிக்கு நீங்கள் சேலரி கொடுக்கல, ஸோ பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அது கரண்ட் லைபிலிட்டியில் வரும். ஸோ பேயபிள் அமௌண்ட். அதே மாதிரி ஒரு ரெண்ட் இல்லை எலக்ட்ரிசிட்டி நம்ம பே பண்ணலை அப்படின்னா அது அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்ஸில் வரும். ஸோ இந்த மாதிரி பே பண்ணக்கூடிய பெண்டிங் இருக்கக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் லைபிலிட்டிஸ் குரூப்பில் வரும். கரண்ட் அசெட்ஸ் அப்படியே ஆப்போசிட் கரண்ட் லைபிலிட்டிஸுக்கு. ஓகே, ஸோ லைபிலிட்டிஸ் அப்படின்றது நம்ம கொடுக்க வேண்டிய பெண்டிங் அமௌண்ட், கரண்ட் அசெட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு வர வேண்டிய அமௌண்ட். ஓகே, ஸோ இப்போ ரிசீவபிள் அமௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் 10,000 கொடுக்குறீங்க, அந்த அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணுவோம், ரிசீவ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அதுவும் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அசெட்ஸ் தான். அதே மாதிரி நம்ம சேல்ஸ் பண்ணியிருப்போம், ஸோ அந்த சன்ஜி டெப்டர் நம்மளுக்கு தரணும், ஸோ அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் அசெட்ஸ் தான். அதே மாதிரி நம்ம ஏதாவது ஒரு அமௌண்ட் நம்ம ப்ரீபெய்டாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அசெட்ஸ். ஒரு சேலரியை நம்ம என்ன பண்ணுறோம், அட்வான்ஸாக நம்ம எம்ப்ளாயிக்கு கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் அந்த சேலரியை நம்ம என்ன பண்ணிடுவோம், ரிசீவ் பண்ணிடுவோம். ஸோ அதுவும் ஒரு அசெட்ஸ். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ரெண்ட்டுக்கு போகிறீங்க, ஸோ அங்கே என்ன கொடுக்கணும், அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா மந்த்லி ஒரு 1,000 கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், அந்த 20,000 நீங்கள் எப்போ அதை விட்டு போகிறீங்களோ அந்த அமௌண்ட் உங்களுக்கே திரும்ப வந்துடும். ஸோ அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் அசெட்ஸ் குரூப்பில் ஆட் ஆகுது. ஃபிக்ஸட் அசெட்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருள் தான். ஓகே, ஸோ ஒரு கம்பெனியுடைய பிலாங்கிங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெஷினரியாக இருக்கட்டும், இல்லை லேர்ன்ட் அண்ட் பில்டிங், அதே மாதிரி ஃபேக்ட்ரி, இப்போ நம்ம கம்பெனிக்காக யூஸ் பண்ணுற வெஹிக்கிள், ஸோ இது எல்லாமே எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசெட்ஸ் குரூப்ஸில் தான் வரும். ஓகே,
இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கும் கேபிட்டலுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்மளுடைய ஓன் கம்பெனிக்காக அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதை கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்மளுடைய அமௌண்ட் அல்லது ப்ராஃபிட் அமௌண்ட்டை மற்ற கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணால் அதை என்னன்னு சொல்கிறோன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மற்ற கம்பெனிக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்கிறோம். நம்மளுடைய ஓன் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதை கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, அதே மாதிரி இண்டிவிஜுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணலாம். ஓகே. சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ கம்பெனியில் என்னென்ன பொருளெல்லாம் நம்மளுக்கு கேஷுக்கு சேல்ஸ் ஆகிருக்கு, அதே மாதிரி கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ் இஸ் நத்திங் பட் கடன். ஸோ கடனுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், ஆனால் அந்த அமௌண்ட்டை நம்ம இன்னும் ரிசீவ் பண்ணல, ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சேல்ஸ் பண்ண பொருளில் டேமேஜ் ஆன பொருள் என்னென்ன நம்மளுக்கு உள்ளே வருது, ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் இது எந்த குரூப்பில் ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும். அதே மாதிரி பர்ச்சேஸ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்றது கம்பெனி என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, கேஷுக்கு அண்ட் கிரெடிட் பர்ச்சேஸ், நெக்ஸ்ட் டேமேஜ் ஆன என்னென்ன பொருளெல்லாம் ரிட்டர்ன் அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எதில் ஆட் ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் பர்ச்சேஸ், கிரெடிட் பர்ச்சேஸ்ன்றது கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறது, நம்ம ஒன்றும் பே பண்ணலை. அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேமேஜான பொருளை நம்ம அந்த பார்ட்டிக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இது மூணுமே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் குரூப்பில் உங்களுக்கு ஆட் ஆகுது. அடுத்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஸோ சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ரவரி லெட்ஜர் ஹோல்டிங் தான். ஓகே. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர்கிட்ட நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பர்பஸ்க்காக, என்ன ரீசனுக்காக இந்த அமௌண்ட்டை நம்ம ரிசீவ் பண்ணோம் அப்படின்ற ஒரு டவுட்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், அந்த அமௌண்ட்டை சஸ்பென்ஸ்ன்ற ஒரு லெட்ஜர் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம போட்டு வைக்கலாம். ஓகே. இது ஒரு டெம்ப்ரவரி பர்பஸ்க்காக தான். அதே மாதிரி நம்ம ட்ரையல் பேலன்ஸ் போடுறோம். ஸோ ஒரு சைடு நம்மளுக்கு டேலி ஆகலை, ஒன் சைடு டெபிட் சைடு 10,000 வருது, கிரெடிட் சைடு 8,000 வருது அப்படின்னா அந்த 2,000 நம்ம சஸ்பென்ஸ் லெட்ஜர் க்ரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் நம்ம ஹோல்ட் பண்ணி வைப்போம். ஆனால் ஃபினான்ஷியல் இயரில் நம்ம அந்த லெட்ஜர்லேருந்து ஒரிஜினல் லெட்ஜருக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து மிஸ்மேட்ச் ஆக சான்சஸ் உண்டு. ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறோன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் சொல்கிறோம். எக்ஸ்பென்சஸ் பார்க்க போகிறோம். 2 டைப்ஸ் இருக்குது, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணும்போது ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நம்ம டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம். ஓகே. வேஜஸ், ஃப்ரைட் சார்ஜஸ், ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஃபேக்ட்ரியில் ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவோம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ஓரியன்டாக ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ். ஸோ ஆஃப்டர் மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை நம்ம சேல்ஸ் பண்ணுறதுக்காக என்னென்ன நம்ம எக்ஸ்பென்சஸ் ஆஃபீஸுக்கு நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஸோ அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஆட் பண்ணுவோம், அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம், ஸோ அதுக்குரிய அந்த ஆஃபீஸ்க்குரிய ரெண்ட், எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், ஸ்டாஃப் வெல்ஃபேர், ஸோ இது எல்லாமே எந்த குரூப்பில் ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் ஆட் ஆகுது. மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் பர்பஸ்க்காக, ஸோ ஃப்யூச்சரில் நம்ம இன்கம் கெயின் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம பார்ஷியலாக பண்ணக்கூடிய எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ நம்மளுடைய கம்பெனியை அட்வர்டைஸ் பண்ணணும். ஓகே. ஸோ அட்வர்டைஸ் பண்ணும்போது நம்ம கம்பெனிக்கு ப்ராஃபிட் தான் வரும் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்யூச்சரில் வரக்கூடிய இன்கம்மை ஏர்ன் பண்ணுறதுக்காக ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அதை ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே எந்த குரூப்பில் ஆட் ஆகுது, மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்சஸ் குரூப்பில் ஆட் ஆகுது. டைரக்ட் இன்கம். டைரக்ட் இன்கம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம பிஸ்னஸ் ஓரியன்டாக வரக்கூடிய இன்கம் எல்லாமே டைரக்ட் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கூட்ஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சேல்ஸ் பண்ணுறீங்க, ஸோ அதுக்குரிய அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணும்போது அது டைரக்ட் இன்கம். கூட்ஸ் மட்டும் நம்ம வந்து சேல் பண்ணாமல் சர்வீசஸை நம்ம என்ன பண்ணுவோம், கொடுப்போம் இல்லைங்களா. ஸோ எஜுகேஷ்னல் சர்வீஸில் ப்ரொஃபஷ்னல் சர்வீஸ், இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், சர்வீஸ் கொடுக்குறோம், அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து நீங்கள் ஃபீஸ் வந்து ரிசீவ் பண்ணுறீங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ டைரக்ட் இன்கமில் உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஓகே. இன்டைரக்ட் இன்கம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய எல்லா இன்கமுமே இன்டைரக்ட் இன்கம் தான். ஓகே. ஸோ இப்போ நம்ம பேங்க்கில் வந்து அமௌண்ட் போடுறோம், அதுக்குரிய இன்ட்ரெஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா
இன்டைரக்ட் இன்கம். அதே மாதிரி நீங்கள் ஒரு பார்ட்டிக்கு அமௌண்ட் கொடுக்குறீங்க. ஸோ அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பீரியடில் நம்மளுக்கு கொடுத்த டியூ டேட்டுக்குள்ளே அவங்க பே பண்ணலை. ஸோ எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறோம். அந்த அமௌண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்கம். அதே மாதிரி டிஸ்கவுண்ட். ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய இன்கம் எல்லாமே நம்ம இன்டைரக்ட் இன்கம் குரூப்பில் ஆட் பண்ணுவோம். பிரான்ச் அண்ட் டிவிஷன். ஸோ பிரான்ச் அண்ட் டிவிஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்பெனி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அந்த கம்பெனி ரிலேட்டடான பிரான்ச்சஸ் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. ஸோ அவங்களுடைய எல்லா அக்கௌண்ட்டையும் ஒரே கம்ப்யூட்டரில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே கம்பெனியில் நம்ம அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பிரான்ச் அண்ட் டிவிஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, அந்த கம்பெனி ரிலேட்டடான அஃபிலியேட்ஸான கம்பெனிஸ் என்னென்ன இருக்குது, அதனுடைய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றத ஒரே கம்பெனியில் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த பிரான்ச் அண்ட் டிவிஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்பெனி பேரில் நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருப்போம். ஸோ அது நம்மளுக்கு ஒரு அசெட். அது எந்த குரூப்பில் ஆட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் அசெட் குரூப்பில் உங்களுக்கு ஆட் ஆகுது. ஸோ கம்பெனிக்காக நம்ம பண்ணக்கூடிய எல்லா டெபாசிட்டும் உங்களுக்கு டெபாசிட் குரூப்பில் ஆட் ஆயிரும். சப் குரூப்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி குரூப்ஸ்லேருந்து டிரைவ் ஆன குரூப்ஸை தான் நம்ம சப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்றது ஒன்று அந்த கிரெடிட்டார்ஸ்டேருந்து நம்ம அமௌண்ட்டை வேண்டியிருப்போம், அப்படி இல்லைன்னா ஒரு பொருளை வேண்டியிருப்போம். ஓகே, ஒரு பார்ட்டிகிட்டேருந்து ஒரு அமௌண்ட்டை வேண்டினாலோ இல்லை பொருளை நம்ம வேண்டி இருந்தாலோ அவங்கள நம்ம சன்ட்ரி கிரெடிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஒரு பார்ட்டிகிட்டேருந்து, அஃப்கோர்ஸ் அவங்க நம்மளுடைய சப்ளையர். ஸோ அவங்கள நம்ம என்னென்னு சொல்லுவோம், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வேறொரு பார்ட்டிகிட்டேருந்து அமௌண்ட் நம்ம வேண்டியிருக்கோம் அப்படின்னா அவங்களையும் நம்ம சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் குரூப்பில் ஆட் பண்ணுவோம். சன்ட்ரி டெப்டார்ஸ். ஸோ சன்ட்ரி டெப்டார்ஸ் அப்படின்றது நம்ம ஒரு பார்ட்டிக்கு பொருள் கொடுத்துருப்போம், அப்படி இல்லைன்னா பணம் கொடுத்துருப்போம். ஸோ இவங்க ரெண்டு கேட்டகரியும் எந்த குரூப்பில் வரும்னு பார்த்தீங்கன்னா சன்ட்ரி டெப்டார்ஸில் வரும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பார்ட்டிக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம், ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ அவங்க நம்மளுடைய கஸ்டமர். ஸோ அவங்க எந்த குரூப்பில் ஆட் ஆவாங்க, சன்ட்ரி டெப்டார்ஸ்ட்டு ஆட் ஆவாங்க. அதே மாதிரி ஒரு பார்ட்டி நம்மள்ட்ட இருந்து அமௌண்ட் வேண்டி இருக்காங்க. ஸோ அவங்களும் எந்த குரூப்பில் ஆட் ஆவாங்க, சன்ட்ரி டெப்டார்ஸ் குரூப்பில் ஆட் ஆவாங்க. ப்ரொவிஷன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்டிங் லெட்ஜர் தான். இந்த ப்ரொவிஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வரக்கூடிய எக்ஸ்பென்சஸுக்காக நம்ம ப்ராஃபிட்டில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம செக்யூர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறோன்னா ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு சேவிங்ஸ் மாதிரி தான், பட் இது ஒரு ஃப்யூச்சர் எக்ஸ்பென்சஸ்க்காக நம்ம சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட். நம்ம ப்ராஃபிட்லேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம் ஃப்யூச்சரில் வர எக்ஸ்பென்சஸ்க்காக. ஓகே, ஸோ ஒரு டேக்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ரொவிஷன் அமௌண்ட்லேருந்து அதை பே பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து சேல்ஸ் பண்ண அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரல அப்படின்னா அதை டவுட்ஃபுல் டெஃப்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த அமௌண்ட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ரொவிஷனில் வச்சிருக்க அந்த ஹோல்டிங் அமௌண்ட்லேருந்து நம்ம அதை எக்ஸ்பென்சஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கேஷ் இன் ஹேண்ட். கம்பெனியில் கரண்ட்டாக நம்ம கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ். என்னென்ன டைப் டேக்ஸஸ்லாம் நம்ம பே பண்ணணும். ஸோ சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, சர்வீஸ் டேக்ஸ், டிடிஎஸ், டிசிஎஸ். ஸோ இதில் எல்லா டேக்ஸுமே எந்த குரூப்பில் உங்களுக்கு ஆட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ். ஓகே, ஒரு கம்பெனியில் நம்மளுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் டேக்ஸஸ் எவ்வளோ நம்ம பே பண்ணணும், ரிசீவ் பண்ணணும், அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எந்த குரூப்பில் ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸில் ஆட் ஆகும். பேங்க் அக்கௌண்ட்ஸ். கம்பெனிக்காக மெயின்டைன் பண்ணக்கூடிய அமௌண்ட் எல்லாம் பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாமே எந்த குரூப்பில் வரும்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸில் வரும். கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்றது நம்மள்ட்ட கையில் கரண்ட்டாக உள்ள அமௌண்ட்டை கேஷ் இன் ஹேண்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பேங்க்கில் இருக்க அமௌண்ட், கம்பெனிக்காக பேங்க்கில் இருக்க அமௌண்ட் எல்லாத்தையும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனி வந்து ஒரு பேங்க் யூஸ் பண்ணலாம், இல்லை மல்டி பேங்க் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அந்த கம்பெனி நேம் எல்லாம் நீங்கள் டைப் பண்ணி அண்டர் பேங்க் அக்கௌண்ட் குரூப்பில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஓகே, இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஐஓபி பேங்க், ஸ்டேட் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க். ஸோ இந்த மாதிரி எல்லா பேங்க்குமே எந்த அக்கௌண்ட்ஸ் கீழே ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எந்த குரூப்புக்கு கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட். லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ். ஸோ லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அசெட் தான்.
கம்பெனியில் எம்ப்ளாயிக்கு நம்ம சேலரி அட்வான்ஸாக நம்ம கொடுத்துட்டோம். ஸோ வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த சேலரியை நம்ம எடுத்துகிட்டு தான் கொடுப்போம். பட் இப்போவே நான் என்ன பண்ணுறேன், அட்வான்ஸாக கொடுக்குறோம். ஸோ அந்த சேலரி நெக்ஸ்ட் மந்த் எனக்கு வந்துடும். அதனால் அது வந்து ஒரு அசெட். அதே மாதிரி ஒரு பார்ட்டிக்கு நம்ம லோன் கொடுக்குறோம். அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாய்க்கு நம்ம லோன் கொடுக்குறோம் அப்படின்னா, அட்வான்ஸாக நம்ம லோன் கொடுக்குறோம். அந்த அமௌண்ட் நம்மளுக்கு என்ன ஆகும், திரும்பி வந்துடும். ஓகே. அதே மாதிரி ஒரு ரெண்ட்டுக்கு போகிறோம். ஸோ லீஸ் அட்வான்ஸ் நம்ம கொடுக்குறோம். அந்த அமௌண்ட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிடும், ரிட்டர்ன் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இது எல்லாமே எந்த கேட்டகரியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ். இது நம்மளுக்கு ஒரு அசெட். பேங்க் ஓடி, பேங்க் ஓசிசி. பேங்க் ஓடி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுவும் ஒரு வகையான கடன் தான். ஸோ இப்போ பேங்க்கில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு லோன் வேண்டுவோம், ஒரு கார் லோன் இல்லை சம்திங் நம்ம வேண்டிட்டு என்ன பண்ணிடுவோம், திரும்ப ரீபே பண்ணிடுவோம். ஆனால் இந்த பேங்க் ஓடி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பேங்க்கில் இருந்து ஒரு செக் வந்து இஷ்யூ பண்ணுறோம், ஒரு கஸ்டமருக்கு நம்ம இஷ்யூ பண்ணுறோம், ஒரு 10,000 செக். ஆனால் நம்மளுடைய பேங்க்கில் 8,000 தான் இருக்குது. ஸோ அந்த 2,000 அமௌண்ட் வந்து நம்மள்ட்ட இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, பேங்க்கு கம்பெனியினுடைய செக்யூரிட்டி அமௌண்ட்லேருந்து அந்த 2,000 அமௌண்ட்டை எடுத்து போட்டு அந்த செக்கை வந்து பாஸ் பண்ணணும். ஏன்னா குறிப்பிட்ட பீரியடுக்குள்ளே அந்த செக் வந்து பவுன்ஸ் ஆயிரும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, அதை பாஸ் பண்ணிடுவாங்க. நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியட் கொடுப்பாங்க. அந்த பீரியட்குள்ளே நம்ம அந்த 2,000 அமௌண்ட்டை அந்த பேங்க்குக்கு என்ன பண்ணணும், திரும்பி கொடுத்துடணும். ஸோ இதுவும் ஒரு வகையான பேங்க் லோன் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் பாசிபிள் கிடையாது. ஸோ கம்பெனியினுடைய செக்யூரிட்டி அமௌண்ட் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இது பாசிபிளாக இருக்கும். ஓகே. செக்யூர் லோன்ஸ். செக்யூர் லோன்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறோன்னு வைங்களேன், ஒரு கார் லோன் இல்லை ஹோம் லோன் சம்திங் எதுவும் அப்ளை பண்ணுறோம். ஸோ நம்ம கேட்ட அமௌண்ட்டை உடனடியாக பேங்க் என்ன பண்ணாது, நம்மளுக்கு கொடுக்காது. ஸோ நம்மளுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டை என்ன பண்ணும், செக் பண்ணும். ஸோ இந்த லோனை கட்டுறதுக்கு அவங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் டாக்குமெண்டேஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ என்னுடைய லோன் அமௌண்ட் வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கேற்ற டாக்குமெண்டேஷனை நம்ம என்ன பண்ணணும், அவங்கள்ட்ட கொடுத்துட்டு தான் அந்த லோனை நம்ம வேண்டணும். இது ரொம்பவே செக்யூர்டு. ஏன்னா சப்போஸ் அந்த லோனை நம்ம திருப்பி செலுத்தலை அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் இல்லை அந்த ப்ராப்பர்ட்டிஸை அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, கிளைம் பண்ணிக்குவாங்க. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலி செக்யூர்ட் லோன். கார் லோன், ஹோம் லோன் இதெல்லாம் எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா செக்யூர்ட் லோனில் வருது. அதே மாதிரி அன்செக்யூர்ட் லோன்ஸும் இருக்குது. ஸோ அன்செக்யூர்ட் லோன்ஸ் அப்படின்றது எந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் டாக்குமெண்டேஷன் கொடுக்காம ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த லோனை நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே. கிரெடிட் கார்ட்ஸ், அது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் லோன், இதுக்கு எந்த ஒரு டாக்குமெண்டேஷனும் தேவையில்லை. ஆனால் இதில் நிறைய ரிஸ்க் இருக்குது. சப்போஸ் அவங்க பே பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு அவங்க நிறைய பெனாலிட்டிஸ் அண்ட் சம்திங் அந்த அந்த ஆக்ஷன்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதில் வந்து அன்செக்யூர்ட் லோனில் ஒரு ரிஸ்க் இருக்குது. ஏன்னா கேரண்டி இல்லை, அவங்க தருவாங்களா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால் அந்த ரிஸ்க்கை நம்ம என்ன பண்ணணும், இதில் ஃபேஸ் பண்ணணும். ஸ்டாக் இன் ஹேண்ட். ஸ்டாக் இன் ஹேண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியினுடைய ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு. ஓகே. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் ஒரு கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, ஓப்பனிங் ஸ்டாக் அது வந்து எந்த குரூப்பில் வரும், ஸ்டாக் இன் ஹேண்ட். அது மாதிரி அந்த ஃபினான்ஷியல் இயர் எண்டிங்கில் எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே எந்த குரூப்பில் ஆட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இன் ஹேண்ட். அடுத்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சர் எக்ஸ்பென்சஸுக்காக நம்ம ரிசர்வ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை என்னன்னு சொல்லுவோம்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஓகே. அதை வந்து என்ன பண்ணலாம், ஜென்ரல் ரிசர்வ்ஸ், கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அந்த மாதிரி லெட்ஜர் நேமில் நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இட்ஸ் சிமிலர் டு ப்ரொவிஷன். ஓகே. ப்ரொவிஷன் என்ன மாதிரி நம்ம சேவ் பண்ணி வைப்போமோ, ஃப்யூச்சர் எக்ஸ்பென்சஸ்க்காக ஒரு சர்டன் அமௌண்ட்டை சேவிங்ஸாக எடுத்து வச்சுருப்போமோ அதே தான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்.